வெற்றிமாறனுடைய வீடியோ ஒன்று வந்துச்சு, பத்திக்கிட்டு எரியுது. எல்லா பேருமே பேசின செய்தி, தனுஷை போட்டு உண்டு இல்லைன்னு அடிச்சு வச்சு காய போட்டாங்க. இதற்கு பிறகு இது எதிர்பார்க்காத தனுஷுடைய குரூப் கண்டிப்பாக இது கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்கலாம். அப்போ இந்த மேட்டரை ஆஃப் பண்ணணும் அப்படிங்கும்போது தனுஷே இறங்கி அவர் பேச முடியாது. அப்போது இதுக்கு கேப்டன் யாருன்னா வெற்றிமாறன் தான். வடசென்னை டூவில் கண்டிப்பாக தனுஷ் வச்சு வெற்றிமாறன் பண்ணுவார். இது வடசென்னை மேட் சாயல் இருந்தால் கூட அதுலேருந்து உருவான ஒரு லைன் த்ரெட்டை எடுத்து தான் சிம்பு வச்சு உருவாக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எல்லாமே பேசியிருக்கோம். இந்த 20 கோடி ரூபாய் கேட்ட செய்தியெல்லாம் கிட்டத்தட்ட உண்மையான ஒரு செய்தி தான். இதை மறுப்பதற்கு இருந்திருந்ததுன்னா சனிக்கிழமை வந்தவொடனே வெற்றிமாறன் சார் உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓரளவே கொடுத்துருக்கலாம். ஃபோன் கான்வர்சேஷன் நடந்தது, ராயல்ட்டி கேட்கப்பட்டது, ஒரு சின்ன ஒரு சலசலப்பு நடந்தது, உண்மைங்கிறீங்க. உண்மைதான். அதனால தான் ஒரு வேளை அந்த உண்மைங்கிறது வீரியமாக போயிடக்கூடாதுன்னு ஆஃப் பண்ணுறதுக்காக வெற்றிமாறன் அவர்களே வீடியோ பேச வச்சுட்டாங்களா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஸோ டைரக்டர் இப்போ யாராவது ஒருத்தர் இந்த விஷயத்தை இதை ரொம்ப டோட்டலாக பெருசுப்படுத்தாமல் இதை அணைக்கணும். எனக்கும் தனுஷுக்குமான உறவுங்கிறது இந்த ஒரு படத்தில் அதெல்லாம் முறிகிற உறவு கிடையாது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாரு. இல்லை, அது உண்மைதான். ஏன்னா சினிமாவில் நிறந்த எதிரியும் கிடையாது, நண்பன் கிடையாது. அரசியலும் அதே தான். நேற்றைய நண்பன் இன்றைக்கு எதிரி, நேற்று எதிரி இன்றைக்கு நண்பன். இதுதான் வெற்றிமாறன் அவர்கள் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சொல்லும் போது தான் இது ஒரு ஹீரோவுடைய மிகப்பெரிய ஒரு சம்பளம். இது வடசென்னை 2 பண்ணலைங்கிறத அவர் கன்வே பண்ணார். வெற்றிமாறனை பகிச்சுக்கிட்டு தனுஷ் இருக்க மாட்டாரு, தனுஷை விட்டு கொடுத்து வெற்றிமாறன் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கான்வர்சேஷன், அந்த 20 crores மேட்ரு, அவருக்கு ரைட்ஸ் இருக்கு. இந்த இன்டர்வியூல நீங்க நல்லா தெளிவாக கேளுங்க. ஆண்களுக்கு சக்தியை அதிகரிக்கும் மூலிகைகளை தேர்ந்தெடுத்து நேர்த்தியான முறையில் தயாரிக்கப்பட்டது ஊட்டி நேச்சுரல் பவுடர். மூலிகைகளில் அனுபவம் கொண்ட டாக்டரால் உருவாக்கப்பட்டது. நேரில் வருபவர்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கப்படும். கொரியர் மூலமாகவும் பெற்றுக்கொள்ளலாம். தமிழ்நாட்டிற்குள் கேஷ் ஆன் டெலிவரி வசதியும் உண்டு. அரம்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் திண்டுக்கல் வெங்கடேஷ் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். இப்போ இந்த வெற்றிமாறனுடைய வீடியோ ஒன்று வந்துச்சு, பத்திக்கிட்டு எரியுது. நேற்று வரை என்னடா பேசுனீங்க அப்படின்ட்டு இப்போ பல பத்திரிகையாளர்களும் பேசியிருந்தாங்க, நம்ம சேனலில் கூட பேசியிருந்தாங்க. அப்படி பேசும்பொழுது இந்த கான்வர்சேஷன் நடந்துச்சு. அதாவது தனுஷ் வெற்றிமாறனிடம் ராயல்ட்டி கேட்டார், நீங்கள் வடசென்னை சாயலில் எடுக்கிறீங்க அப்படின்னா கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அப்படின்னு வெற்றிமாறனுக்கும் தனுஷுக்கும், அதாவது தனுஷோடைய தரப்புக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்ததாக தான் செய்திகள் வெளிவந்தது. இப்போ அந்த செய்திக்கு அப்படியே அதெல்லாம் போய் அப்படி ஒரு நடக்கவே கிடையாது அப்படிங்கிறத சொல்கிற மாதிரி இப்போ வெற்றிமாறன் அவர்களே, அதாவது எந்த சம்மந்தப்பட்ட நபரே அவரே பேசியிருக்கிறாரு. அந்த வீடியோ ஒன்று இப்போ சமூக வலைதளத்தில் பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு. தனுஷுக்கு எதிராக திட்டமிட்டு சதி நடந்ததா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளையும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன நடந்தது சார்? இல்லை, அது ஆல்ரெடி தனுஷ் சார்பாக பேசப்பட்ட ஒரு செய்தி தான். சோஷியல் மீடியாவில் எல்லா பேருமே பேசின செய்தி, தனுஷை போட்டு உண்டு இல்லைன்னு அடிச்சு வச்சு காய போட்டாங்க. இதற்கு பிறகு இது எதிர்பார்க்காத தனுஷுடைய குரூப் கண்டிப்பாக இது கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருக்கலாம். அப்போது இந்த மேட்டரை ஆஃப் பண்ணணும் அப்படிங்கும்போது தனுஷே இறங்கி அவர் பேச முடியாது. அப்போது இதுக்கு கேப்டன் யாருன்னா வெற்றிமாறன் தான். இப்போ வெற்றிமாறனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த விஷயம் சொன்னால் நன்றாக இருக்கும், இப்போ ரீச் ஆகும். இதை பற்றிக்கிட்டு எரியறதையே கொஞ்சம் அணைச்சிடலாம், புகையை தானே செய்யும், புகையை அனுப்பிச்சிடலான்ற ஒரு இதில் இந்த 2 நாளாக சனிக்கிழமை நடந்துட்டு ஒரு விஷயத்துக்கு இன்றைக்கி வெற்றிமாறன் அவர்கள் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் அவர் சொல்கிறது என்னென்னா, நம்ம இதுக்கு முன்னாடியும் சில இதெல்லாம் பேசும்போது கூட வடசென்னை 2ல் கண்டிப்பாக தனுஷ் வச்சு வெற்றிமாறன் பண்ணுவார். இது வடசென்னை மேட் சாயல் இருந்தால் கூட அதுலேருந்து உருவான ஒரு லைன் த்ரெட்டை எடுத்து தான் சிம்பு வச்சு உருவாக்குறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் எல்லாமே பேசியிருக்கோம் நம்ம. அப்போது அந்த வடசென்னை சாயல் இருக்கும். ஏன்னா வடசென்னைங்கிறது காமனான ஒரு ஏரியா மெட்ராஸில், அதில் யார் வேணாலும் பண்ணலாம் போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த வெற்றிமாறன் கையில் எடுத்தாங்க. இப்போது அந்த 20 கோடி ரூபாய் கேட்ட செய்தியெலாம் கிட்டத்தட்ட உண்மையான ஒரு செய்தி தான். இதை மறுப்பதற்கு இருந்திருந்ததுன்னா சனிக்கிழமை வந்தவொடனே வெற்றிமாறன் சார் உடனே ஒரு ஸ்டேட்மெண்ட் ஓரளவே கொடுத்துருக்கலாம். அவருடைய மொபைல்லேருந்து வீடியோ எடுத்து கூட பண்ணியிருந்துருக்கலாம். மேபி பண்ணல, இன்றைக்கி தான் கொடுத்தாங்க. பட் இதற்கிடையில் ப்ரொடக்ஷன் சைடும் கொஞ்சம், அதாவது கலைப்புலி தானவர்களும் இந்த விஷயத்தை பேசப்பட்டிருக்கலாம். ஏன்னா பிஸ்னஸே பார்த்திங்கன்னா வடசென்னையினுடைய அந்த டார்கெட்டை வச்சு தான் அவங்க கையில் எடுக்கிறாங்க. அப்போது பெரிய பட்ஜெட்டு வெற்றிமாறன், சிம்பு, இந்த குரூப்பு செட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆழ்வார்த்தின ராவின் மில் பூத்து பேக் சைடு ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு இடம், கவர்மெண்ட் இடம், அதில் செட்டு போட்டிருக்காங்க. உங்களுக்கு டோட்டலாக நீங்கள் நார்த் மெட்ராஸ் செட்டு நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஒரு ஷாக் ஆவீங்க, உள்ளுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நம்ம எங்கே இருக்குன்னே தெரியாது. ஸோ நார்த் மெட்ராஸில் போனது மாதிரியே தான் இருக்கும் இந்த செட்டு. பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக செட்டு போட்டிருக்காங்க. சிம்புவும் வர சொல்லி வெற்றிமாறன் எல்லாம் சுற்றி காமிச்சு முடித்து எல்லாம் எவ்ரிதிங் முடிஞ்ச ஒரு விஷயம் அது. அப்போது தானு சைடும் இதை டக்குன்னு உடனே அணைக்கணும், இல்லைன்னா பற்றிக்கிட்டே தான் இருக்கும் இந்த விஷயம். இப்போ பிஸ்னஸ்க்கு பாதிப்பு வரும். ஏன்னா இப்போ இந்த படமே பார்த்திங்கன்னா வடசென்னையினுடைய சாயலில் இந்த வெற்றிமாறன் சிம்பு வச்சு பண்ணுறாங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளே தான் போகுது. இப்போ தனுஷ் வடசென்னை 2ல் அவர் இருக்கார். அவரும் சொல்கிறார், வெற்றிமாறன் சொல்கிறார், 2 பேரும் இல்லைங்கிற விஷயத்த சொல்லலை. பட் இது என்னென்னா ராயல்ட்டி அவருக்கு உரிமை இருக்குது அப்படிங்கிற விஷயத்த வெற்றிமாறன் இங்கே ஒரு சின்ன டாட் வைக்கிறாரு.
ஒன்றரை பாரில் தனுஷ் வந்து ப்ரொடக்ஷன் இது, அவருக்கு எல்லா ரைட்ஸ் இருக்குது, கேட்குறது ஒன்றும் தவறு கிடையாதுங்கிற விஷயத்தையும் இங்கே கன்வே பண்ணுறாரு அவர். அதை இல்லைன்னு சொல்லலை. அப்போ கேட்குறது உரிமை இருக்குது அப்படின்றாங்க. ஸோ அந்த சார்பாக தான் தனுஷுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவங்க ஆஃபீஸ்லேருந்து ஒரு விஷயம் வந்து இவர்கிட்ட வெற்றிமாறன் ஸோ அவங்ககிட்ட பேசின ஒரு விஷயந்தான். அதை மறுப்பதற்கும் கிடையாது. பட் கொடுப்பதும் கொடுக்காததும் வாங்குவதும் அவங்களுடைய விருப்பம் தான். அந்த செய்தி கிட்டத்தட்ட வந்து பேசப்பட்ட ஒரு செய்தி, காதுக்கு வந்த செய்தி தான். இதன் அடிப்படையில் தான் எல்லா பேருமே இந்த விஷயத்தை கன்வே பண்ணாங்க. இந்த 3 டேஸாக போயிட்டு இருந்த விஷயம் அதுதான். இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து ஃபோன் கான்வர்சேஷன் நடந்தது, ராயல்ட்டி கேட்கப்பட்டது, ஒரு சின்ன ஒரு சலசலப்பு நடந்தது, உண்மைங்கிறீங்க. உண்மைதான். இப்போ அப்போ அதனால தான் ஒரு வேளை வந்து அந்த உண்மைங்கிறது வந்து வீரியமாக போயிடக்கூடாதுன்னு ஆஃப் பண்ணுறதுக்காக வெற்றிமாறன் அவர்களே வீடியோ பேச வச்சுட்டாங்களா? கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஸோ டைரக்டர் இப்போது யாராவது ஒருத்தர் இந்த விஷயத்தை வந்து இதை ரொம்ப டோட்டலாக பெருசுப்படுத்தாமல் இதை அணைக்கணும். ஸோ குடும்பத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய சண்டை வந்தாலே இங்கே அப்பாவோ அம்மாவோ அண்ணனோ ஒருத்தவங்க இன்டர்ஃபியராக சண்டையை வந்து தீர்த்து வைக்கணும். நீ எல்லாம் ஊதிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த குடும்பமே சிதறதங்க மாதிரி போயிடும். அது மாதிரி தான் சினிமா ஒரு குடும்பம் மாதிரி தான். ஸோ அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன விஷயம் நடக்குது, அதை யாராவது ஒருத்தர் நினைக்கணும். இல்லை சார், இப்போ இந்த நேரத்தில் தான் நீங்கள் சினிமாவில் நிரந்தர நண்பன் எதிரி இதெல்லாம் கிடையாது அப்படிங்கிற அந்த ஒரு நினைவுகளாக இருக்குது. இப்போ அந்த கான்வர்சேஷன் நடந்தது உண்மைங்கிறீங்க. ஆனால் அடுத்த நாள் எனக்கு அது வெற்றிமாறன் சம்மந்தப்பட்டவரே பேசிட்டார். இப்போ நம்ம இப்போ இதில் வந்து அப்படி இப்படிலாம் சுற்றி யோசிக்க முடியல. சம்மந்தப்பட்ட நபரே பேசுகிறாரு. எனக்கும் தனுஷுக்குமான உறவுங்கிறது இந்த ஒரு படத்தில் அதெல்லாம் முறிகிற உறவு கிடையாது அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கொடுக்குறாரு. இல்லை அது உண்மை தான். ஏன்னா சினிமாவில் நிறந்த எதிரியும் கிடையாது, நண்பன் கிடையாது. அரசியலும் அதே தான். நேற்றைய நண்பன் இன்றைக்கு எதிரி, நேற்று எதிரி இன்றைக்கு வந்து நண்பன். இதுதான் அரசியலும் சினிமாவும் கிட்டத்தட்ட 2 கண்ணு மாதிரி தான். ஸோ வெற்றிமாறன் அவர்கள் வந்து இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு சொல்லும் போது தான் இது ஒரு ஹீரோவுடைய மிகப்பெரிய ஒரு சம்பளம், இது வடசென்னை 2 பண்ணலைங்கிறத அவர் கன்வே பண்ணார். அது வந்து இந்த ராஜன் வயரை ஒரு த்ரெட்டை எடுக்கிறோம், இது வேற லைன். நீங்கள் பொல்லாதவனுக்கு முன்னாடியே வடசென்னை படம் தான் நம்ம டைரக்டருடைய பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது. அது கொஞ்சம் பட்ஜெட்டு செட்டு இருக்கும் தான். பொல்லாதவன் சின்ன லைனை சொன்னாங்க, தனுஷுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த லைன் தான். அதுவும் மெகா ஹிட்டு. இப்போ தனுஷ் 50 படம் பண்ணியிருக்காரு, 51 படம் குபேரா. ராயன் வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவருடைய பெஸ்ட்டு கரியரில் வந்து வெற்றிமாறனுடைய அந்த ஒரு 4 படம் தான் சொல்லலாம். வேறு எந்த படம் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது. அப்போது வெற்றிமாறனை பகிச்சுக்கிட்டு தனுஷ் இருக்க மாட்டார், தனுஷை விட்டு கொடுத்து வெற்றிமாறன் இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கான்வர்சேஷன் அந்த 20 crores மேட்ரு, அவருக்கு ரைட்ஸ் இருக்குது. இந்த இன்டர்வியூவில் நீங்கள் நல்லா தெளிவாக கேளுங்க. வடசென்னையினுடைய நேமுக்கும் அதுக்கும் தனுஷ்க்கு ஆல் ரைட்ஸ் இருக்குது கேட்குறதுக்கு அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் கன்வே பண்ணுறாரு. ஆமாம், அதுக்கு கேரக்டர்லேருந்து பேர் எல்லாமே அவருக்கு தான் சொந்தம். எஸ் ராயல்ட்டிக்கு அது உரிமை இருக்குன்றாரு. அப்போது நீங்கள் அவர் கேட்கலன்னா கண்டிப்பாக சொல்ல மாட்டாங்க. கேட்டதுனால தான் அதை வந்து கேட்டாருன்னு சொன்னோம்னா அது நல்லா இருக்காது அப்படிங்கிற விஷயத்தை கண்டு பண்ணாங்க. பட் எப்படி பார்த்தாலும் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கணக்கு ஒன்றுங்கிறது மாதிரி இது ஒரு நல்ல ஹெல்த்தியான விஷயந்தான். ஆனால் பட் இது வந்து கேட்டது உண்மை, சோஷியல் மீடியாவில் எல்லா பேரும் பேசுனது உண்மை. ஒருத்தர் பேசுனா சும்மா பேசுனதா சொல்லலாம். சனி ஞாயிறு பார்த்தீங்கன்னா டோட்டல் சோஷியல் மீடியாவே எல்லா பேருமே பேசப்பட்ட ஒரு விஷயம். இப்போ மறுப்பதற்கே அது இல்லை. அப்படி பார்த்தா சனிக்கிழமை போன விஷயத்துக்கு நேற்று காலையில் ஒரு விஷயத்தை கன்வே பண்ணல, எல்லா பேருமே பண்ணலை. ஸோ இன்றைக்கி தான் வருது. அப்போ நேற்றுலாம் ஒரு கான்ஃபரன்ஸ் எல்லாம் போயிருக்கும். ஏன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனி தானு சார் சாதாரண ஆள் கிடையாது. ஸோ பெரிய ஒரு பிஸ்னஸ் டாக்டிஸ் உள்ளவர். இந்த இடத்துல இந்த அடித்தா இங்கே மாங்காய் அவ்வளோமா உலாதுன்னு கரெக்டாக அடிக்கிறவர், குறிப்பாக அடிக்கிறவர். ஸோ விளம்பரத்தில் புலி அவர். அப்படி பார்த்தீங்கன்னா கபாலி படம்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் வச்சார். ஃப்ளைட்டு ஃபுல்லாகவே ஸோ ரஜினிகாந்த் சாரோட ஸ்டிக்கரை ஒட்டி உண்டு இல்லைன்னு பண்ணார். ஆகாயத்தில் விளம்பரம் பண்ணுறாரு, யார் பண்ணியிருக்காது வரைக்கும். ஸோ பயங்கர பிரைன் தானு சார். பட் அவருடைய ஒரு பிளானாகவும் கண்டிப்பாக இது இருக்கலாம். வெற்றிமாறன் கூப்பிட்டுருக்கலாம். இப்போ இந்த மேட்ரு அணைச்சிது, ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நீ வடசென்னை 2 பண்ணுறது கன்ஃபார்ம், அது நீ வந்து தனுஷை வச்சு பண்ணாமல் போய் வேறு விஷயம். இந்த மேட்ரு சிம்பு நீயே நான் பண்ணுற விஷயம், இது மிகப்பெரிய பேசப்படணும். பெரிய பட்ஜெட்டில் ரெடி பண்ணுறோம். ஸோ இது வெற்றிகரமாக போகணும் அப்படிங்கிற ஒரு கணக்கு போட்டு தான் அவர் விஷயம் பேசியிருக்கலாம் கண்டிப்பாக. அதான் சொன்னீங்களே, எப்படி யார் பேசுனாலுமே ஒரு நல்ல ஹெல்த்தான ஒரு விஷயம் தான். பட் அது வந்து தனுஷ் அவருடைய குரூப்பில் மேனேஜர் ஸ்ரேயாஸ் மூலமாக பேசப்பட்ட ஒரு செய்தி ஃபோன் காலில் அது வெற்றிமாறன் சாரும் வந்து ஃபோன் கேள்வி அந்த டீலை முடிச்சிட்டாங்க. தனுஷ் இல்லைன்னா நான் இந்த சிம்பு வேறு மாதிரி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. சிம்புக்கு இதில் ஒரு கேரக்டர் தான், ஆக்சுவலாக 40+ கேரக்டர் தான். இந்த கான்வர்சேஷன் நடந்ததுக்கப்புறம் தான் 25% இன்னொரு கேரக்டர் உருவாக்குறாங்க. அப்போது இந்த ப்ரோமோவில் 2.5 நிமிஷம் எடுக்கப்பட்ட அந்த ப்ரோமோவில் திரும்பி சிம்பு 25+ல் ஒரு கேரக்டர் ஆக்ட் பண்ண போகிறார். திரும்பி ஒரு நாள் ஷூட் இருக்குது. அதை ஜூலை 1st வீக் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க, இல்லைன்னா ஆகஸ்ட் 1st வீக் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஆகஸ்ட் 2 தான் படம் ஷூட்டிங்கு. இவ்வளோ மேட்டர் உள்ளே போகுது உங்களுக்கு. அது அப்போ இது சாதாரணமாக போகாது. இதோட தனுஷ் அவங்களுடைய அந்த மேட்ரு ஆஃப் பண்ணணும். தனுஷ்க்கு ஏற்கனவே படம் குபேரா போகல. ஏற்கனவே இந்த நயன்தாரா மேட்டரில் ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் போது சிவகார்த்திகேயன் மட்டும் இப்போ எடுக்கிறாங்க. அன்றைக்கி ஸ்டேஜில் சிவகார்த்திகேயன் பேசுறது உண்மைதானா அப்படின்னு இந்த விஷயங்களாம் எடுக்கும்போது இதுக்கு தேவையில்லாமல் 20 கோடி வந்து ஒன்றும் தனுஷ் அவர்கள் பெரிய சாதிக்க போகிறதில்ல.
பல கோடிகள் வந்து வெற்றிமாறன் வச்சு பண்ணாலும் பல கோடிகள் இந்த படத்தில் அள்ளி கொடுக்க போகுது இல்லையா? அதனால் இந்த மேட்ரு பேசப்பட்ட ஒரு விஷயம், சோஷியல் மீடியா முன்னால் வந்த விஷயம். இன்றைக்கி வெற்றிமாறன் சார் பேசியிருக்காரு அப்படிங்கும்போது அதையும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தனுஷ்க்கு கேட்குறது ரைட்ஸ் இருக்குன்னு தான் சொல்கிறாரு. ஸோ ஆனால் இந்த வட சென்னை டூவில் தனுஷ் தான் பண்ணுவாருங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அந்த லைன் இருந்து தான் ஒரு மேட்டரை பண்ணுறேன். சிம்பு எவ்ரிதிங் ஓகே. சிம்பு கூட சார் இது மாதிரி உங்களுக்குள்ளே பிரச்சனை வந்தால் நான் வேணால் விலகி போகிறேங்கிற மாதிரி அவர் சொல்கிறதாகவும் சொல்லி, இல்லை நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் நான் பண்ணுறேன் சார், இந்த மேட்ரு பண்ணாலும் இல்லை வேறு எந்த கதை எனக்கு கொடுத்தாலும் நான் ரெடி அப்படின்னு சிம்பு சார்பாக சொல்லிட்டாங்க. இப்போ ஸோ எவ்ரிதிங் வந்து இதில் வந்து தனுஷ் சைடு பேசப்பட்ட ஒரு விஷயம் ஆயிடுச்சு. அது இந்த லைனை தான் அவர் எடுக்கிறார். சிம்புக்கு வட சென்னை ராஜன் வகைற மேட்டர் தான் ஒரு லைனை உருவிதா சிம்பு உருவாக்கிட்டு இப்போ அந்த படம் தான் பண்ணுறாரு. அதனால் மாற்று கருத்தே கிடையாது. வட சென்னையுடைய சாயல் 100% அதில் இருக்கும். பட் எவ்ரிதிங் இந்த ஒரு விஷயம் அவர் பேசுகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ நேற்று ஒரு விஷயம் நடந்திருக்கணும். இப்போ அதாவது முதலில் கான்வர்சேஷன் நடந்தது உண்மை, அதன் அடிப்படையிலே அனைவரும் செய்திகள் பேசினாங்க. ஆனால் அதற்கு பிறகு இந்த சைட்லேருந்து தானு அவர்களோ அல்லது வேறு ஒரு நபரோ வெற்றிமாறனை தொடர்பு கொண்டு இது இப்படி போகுது, இது நல்லா இருக்காது, ஹெல்த்தியாகவும் கிடையாங்கிறத தனுஷ்கிட்டையும் சொல்லியிருக்காங்க, வெற்றிமாறன்ட்டையும் சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் வெற்றிமாறன் வீடியோ சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக சார் அப்படி தான் இருக்கு. ஏன்னா இப்போது நம்ம இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்துச்சு, இஸ்ரேல் ஈரான் வார் நடந்துகிட்டு இருக்கு. பேச்சுவார்த்தையில் தான் தீர்க்க முடியும். நீ உலக நடையிலே செகண்ட் வேர்ல்டு தேர்ட் வேர்ல்டு வார் வருமாங்கிற அளவுக்குலாம் போச்சு. இப்போ போய்கிட்டு தான் இருக்குது. இன்னமும் எதையுமே வந்து பேசி தீர்க்கிற விஷயங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இதை நீங்கள் வந்து இப்போ திரும்பி இன்னும் 2 நாள் விட்டீங்கன்னா இன்னும் பெரிய பூமாரி கிளம்பும். அதனால தான் நேற்று ஒரு சின்ன கான்வர்சேஷன் கண்டிப்பாக நடந்திருக்கும். தானு சார், வெற்றிமாறன், சிம்பு எல்லாம் இது கான்வர்சேஷன் போயிருக்கோம். தனுஷ் அப்புறம் சிம்புக்கும் நாலேஜுக்கு போயிருக்கோம். அப்படி பேசப்பட்டு ஒரு விஷயம் எடுக்கப்பட்ட முடிவில் இன்றைக்கி ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குறாரு. இதுதான் உண்மை. அதுவும் இப்போ வெற்றிமாறன் நீங்கள் சொன்ன மாதிரி ராயல்ட்டி அவருக்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து அவர் உரிமை கேட்டிருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு மறைமுகமாக சொல்கிறாருங்கிற மாதிரியான ஒரு செய்தியை தான் நீங்கள் சொல்கிறீங்க. எது எப்படியோ சார், இப்போ இந்த ராஜன் வகையறாங்கிற ஒரு கேரக்டர் நான் அப்போ இருந்து உருவாக்கியிருக்கேன் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் பகிர்ந்துருது. அந்த கேரக்டரில் தான் சிம்பு நடிக்க போகிறாருங்கும் போது வடச்சென்னை சாயா அந்த கதையோடைய தொடர்பு இருந்ததுன்னா இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும். ஏன்னா அந்த திரைப்படத்திலே ராஜன் கேரக்டர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு அழுத்தமான கதாபாத்திரமாக இருந்தது. அதுதான் கதையை நகர்த்துச்சு. அப்படி இருக்கும்போது அதோடைய பின்னணி குறித்து டிராவல் ஆகும்போது அந்த இன்ஸ்பிரேஷன் இருந்ததுன்னா வெற்றிமாறன் சினிமாட்டிக் யூனிவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதில் பண்ண ஆக்டர்ஸ் கிட்டத்தட்ட இதுலேயும் பண்ணுறாங்க. ஹீரோ தான் சேஞ்சஸ். தனுஷ்க்கு பதிலாக சிம்பு பண்ணுறாரு, ஆண்ட்ரியா பண்ணுறாங்க, சமுத்திரகிரி பண்ணுறாங்க, கிஷோர் பண்ணுறாங்க. இதில் இன்க்ளூடிங் பார்த்தீங்கன்னா இப்போது குட் நைட்டு மணிகண்டன் உள்ளே வர்றாரு. ஸோ பியூட்டிஃபுல் கேரக்டர். இவ்வளோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்கும்போது என்னதான் இருந்தால் அந்த ஃபீல் ஒன்று இருக்கும். இப்போ ஹீரோ வட சென்னை தனுஷ் பண்ணிட்டார். அடுத்து வெற்றிமாறன் கூட்டணியில் வட சென்னை சாயல் ஒரு படம் போது நாம் இங்கேருந்தால் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அது ஒன்றும் தவறும் கிடையாது. ஆனால் அவர் சொல்கிறது வட சென்னை 2 இல்லைன்ட்டார் வெற்றிமாறன். நீங்கள் அதுதான் எடுக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அந்த ஒரு ஃபைட் பண்ணலாம், ஒரு ஈகோ வரலாம், நீங்கள் பணம் கேட்டு அது ரெடியாக நீங்கள் பேசலாம். அது இல்லைன்றாரு. அது வந்து தனுஷுக்கு தான் எவ்ரிதிங், அந்த ரைட்ஸ் பூரா அவர்கிட்ட தான் இருக்குது, ராயல்ட்டிக்கு உரிமை இருக்குன்றாரு. ஆனால் அந்த கேரக்டர்ஸ்லேருந்து உருவி அதுக்கு ஒரு லைன் பண்ணுறாரு. அது நார்த் மெட்ராஸ் சாயில் இருக்கும். அது வேறு ஜோனல், இது வேறு ஜோனல். இது ஸோ அப்படி தான் இது பேசப்பட்டு உருவாக்கினது. இந்த விஷயம் கிளப்பியாச்சு. இது இப்படியே அணைச்சாகணும். ஸோ ஒரு கேப்டன் அப்படிங்கிற வெற்றிமாறன் வந்து சுமூகமாக ஒரு இன்டர்வியூ கொடுத்து க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தாரு. அது இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இன்றைக்கும் இந்த விஷயங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக சோஷியல் மீடியா இது ஓடும் உங்களுக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் ஒரு நல்ல படம் உருவாகணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. நிச்சயமாக சார். இப்போ வெற்றிமாறன் அவர்களுக்கு அப்படி தனுஷ் அவர்கள் என்ஓசி கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள் சார் அப்படின்னு ஃப்ரீயாக கொடுத்தாலும் நிச்சயமாக ஒரு நல்ல சினிமாவை வெற்றிமாறன் தரப்போகிறாரு. சிம்புக்கு ஒரு பெரிய வெற்றி, சந்தோஷம் தான். சினிமாவில் ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். பொறுத்திருந்து பார்ப்போம். நேரம் கொடுத்தவருக்கு நன்றி சார். நன்றி சார்.